வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ். இத்தனை வருஷமா வரும் ஆனா வராதுன்ற மாதிரி இழுத்தடிச்ச ஒரு மிகப்பெரிய படத்தோட குட் நியூஸை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு 2024 தொடங்கி வைக்க போறது மாஸ் ஹீரோக்களோட பெரிய படங்கள் இல்லைங்க. சாதாரண பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட சின்ன சின்ன படங்கள் தான். அந்த சின்ன சின்ன படங்கள் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி வேட்டையின் படத்துக்கு நேர்ந்த கொடுமையை பத்தியும் சும்மா இருக்க முடியாத நம்ம கேபிஒய் பாலாவை பத்தியும் பார்த்துடலாம் வாங்க. ஜெய்பீம் இயக்குனர் தாசே ஞானவேல் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு வர வேட்டையன் படக்காட்சி லீக் ஆன நிலையில அதை தொடர்ந்து இப்போ ரஜினி சாரும் பகத் பாசிலும் இணைஞ்சு நடிக்கிற காட்சி பத்தின சில நொடி வீடியோவே சோசியல் மீடியாக்கள்ல லீக் ஆகி இருக்கு. இந்த வீடியோல பகத் பாசில் ஒரு ஓரமா நிக்க ரஜினி சார் நடந்து வந்து எதிரில் இருக்கிற போலீஸ் அதிகாரி கிட்ட பேசுற மாதிரியான காட்சி இடம் பிடிச்சிருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கே இப்படி ஒரு நிலைமையா, என்ன கொடுமை சரவணன் அப்படின்ற ரீதியில ரசிகர்கள் வருத்தத்துல இருக்காங்க. அடுத்து 2024 தொடங்கி வைக்க போற சின்ன சின்ன படங்கள் பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த ஆண்டோட முதல் வெள்ளிக்கிழமை, அதாவது ஜனவரி 5ஆம் தேதி அரணம், கும்பாரி, உசுரே நீதாண்டி, எங்க வீட்டில் பார்ட்டின்ற 4 படங்கள் வெளியாக போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த வாரம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 12ஆம் தேதி அயலான், கேப்டன் மில்லர், மிஷன் சாப்டர் 1 ஆகிய 3 படங்கள் வெளியாக போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு வரதா சொன்ன லால் சலாம் படமும் அரண்மனை 4 படமும் ரிலீஸ் ஆகிறது தள்ளி போகுதுங்க. இது பத்தின அப்டேட் வந்ததும் சொல்றேன். இப்போ லேட்டஸ்டா கிடைச்ச நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரியான அப்டேட் என்னன்னா, எல்லாம் நம்ம இந்தியன் 2 படத்தை பத்தின அப்டேட் தாங்க. இந்தியன் 2 படத்தோட படப்பிடிப்பை நம்ம கமல் சார் நிறைவு செஞ்சிட்டதா தகவல் வெளியாகி இருக்கு. படப்பிடிப்பு தளத்துல கமல் சார் படக்குழுவோட எடுத்துக்கிட்ட போட்டோவை எக்ஸ் வலைத்தளத்துல வெளியிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தப்புறம் தான் நானும் நம்பி இந்த அப்டேட்டை கூட ஷேர் செஞ்சு இருக்கேன். அதனால இனிமே வரும் ஆனா வராதுன்ற மாதிரி இழுக்காம வரும். இந்தியன் 2 கண்டிப்பா ஏப்ரல்ல வெளிவரும்னு சந்தோஷமா கேரண்டியா சொல்லலாம். சும்மா இருக்க முடியாத கேபிஒய் பாலாவுக்கு சபாஷ் மற்றும் பாராட்டுக்கள். ஆமாங்க, மலைவாழ் மக்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி, மிக்ஜம் புயல் ஏற்படுத்தின வெள்ள பாதிப்பால பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல சந்திச்சு 200 குடும்பங்களுக்கு தலா 1000 ரூபாய் கொடுத்ததை தொடர்ந்து இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் கோட்டை கயப்பாக்கம் கிராமத்துல குடிநீர்ல சுண்ணாம்பு கலந்து வரதால குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சு தருமாறு பாலா கிட்ட அந்த கிராமத்து மக்கள் கேட்க ரூபாய் 3 லட்சம் செலவுல பாலாவும் அமுதவாணனும் சேர்ந்து குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சு கொடுத்திருக்காங்க. வெள்ள பாதிப்பால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாலா ரூபாய் 2 லட்சம் பண உதவி செஞ்சப்போ அது பத்தின வீடியோல என்ன கேட்டேனோ அதையே தான் இப்பவும் கேட்கிறேன். இறைவா, ஆண்டவா, எங்கள் பாலாவை கோட்டீஸ்வரனாக்கு, நாட்டில் எல்லோரும் எல்லாமும் பெற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனலுக்கு நியூ ஒன்னா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்க செல்போன் ஸ்கிரீனை வந்து தட்டும். நீங்களும் அலையா விருந்தாளியா வந்த என்னோட வீடியோவை இன்வைட் பண்ணி பார்த்து ரசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.